ஹலோ காஸ், நான் உங்கள் ராணி வாரியர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எத்தனை நாள் தான் ராணி கேமே விளாட்றது. அதனால தான் நம்ம மாறிட்டோம். கமலா கேமை விளாட ஆரம்பிச்சாச்சு. எப்படியெல்லாம் போகிறோன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் கதையை சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு கதை என்னமா ஒரு டூட்டிக்கானுங்க. இந்த கதையை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகுது. அந்த பிள்ளைக்கு பார்த்தோன்னா வயிற்று வலி வருது. வயிற்று வலி வந்தபோதே அது பார்த்தோன்னா நடவடிக்கைலாம் சரியில்லை. ஒரு பெஞ்சு மேலே போய் ஏரியில் உட்காந்துக்குதாம்மா. அவள் ஏரியில் உட்காந்து அப்படியே காட்டு முறையாட்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க புருஷனவே சாகடித்து சாப்பிட்ருது. அவள் பார்த்து 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு லெட்டர் அனுப்புவாங்க. அதான் அந்த பாட்டி அவங்க புருஷனுங்க லெட்டர் எழுதி அனுப்பும்போது தான் இவர் தான் இப்போ நமக்கு கதையே. இவரை பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்மளோட நம்ம தான் அவரை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். இதுக்கு மந்திரமெல்லாம் ஓதணும். இதெல்லாம் நமக்கு தெரியல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறமா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயாச்சும். சுற்றி முற்றி பார்த்தா ஒரு பெரிய வீடு, மொரட்டு வீடு, கதவாக கிடக்குது. தனியாக கதவு தான் இருக்குது. நானே எல்லா கதவும் திறந்து பார்த்துட்டேன். ஆனால் ஒன்று ரத்தம் தான் அதிகமாக இருக்கும். அவன் புருஷன் எனக்கு செஞ்சு வச்சதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இப்போ அவன் கமலாபார் எப்படி எட்டி பார்க்குறாங்க. இப்போ ஏதோ கீழே விழுந்துச்சுன்னா கமலா ஆரம்பிச்சிடும் வேட்டையை ஆரம்பிச்சோன்னா யாருக்குமே ஒன்றுமே டிவியெல்லாம் வச்சுருக்குது. கமலா டிவி பார்க்க மாட்டேங்குது. அப்புறமா ஒரு ரூமுக்குள்ள வந்துட்டோம். இந்த நேரம் என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு. அப்புறம்னா கொடையை வச்சு கழட்டணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் கழட்டிட்டு ஃபேனெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. ஒரு எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் குண்டை வளர்த்துறது. இதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் தெரியுமா? பூஜை தட்டு, சாம்பல், திண்ணீர், இன்னொரு 2 மூணாட்டம் வேணும். முக்கியமாக பூஜை தட்டு தான் வேணும். பூஜை தட்டு தான் தொலாவிட்டும்பா. கடைசி வரைக்கும் கிடைக்கல. ஆனால் என்றைக்கும் ஒரு நாள் இந்த கேமையை முடிப்போம். அதுதான் நம்மளோட சேலஞ்சு. இந்த பெஞ்சுக்கு தலைமுடி தான் பார்க்குறேன். இந்த டோரை நீக்க பார்க்குறேன். ஆனால் ஒன்றுமே தூக்கவும் முடியல. அப்புறம் எதை நீக்கலான்னு பார்த்தா ஓம் சக்தி சிம்பிள் வேணுமாம்மா பெனாயிலுக்கு. அப்படியே திருப்பி ஒரு ஊர் சுற்றலாம்னு சொல்லிட்டு கிளம்பி இந்த டோரை நீக்கிட்டு உள்ளே போய் பார்த்தா திருப்பி வந்த ரூட்டுக்கே வந்து ஓட்டேன். இங்கே கமலாக்கா விளையாட்டுக்கா அப்படி ஒரு கத்தலை போட்டுட்டு கிடு பாய் சொல்லுவேன்னு நினச்சிங்களா? இல்லை, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி விட்டுட்டு கமலாக்கா நம்ம சாகடிக்க போகுது. கழுத்தெல்லாம் விட்டுது. அவளை சேர்த்து பாய்